வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வீக்கெண்ட் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். மசாலா சிக்கன் சாண்ட்விச் ரெசிபி. இந்த மசாலா சிக்கன் சாண்ட்விச்சில் வந்து நான் சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக. ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் வீக்கெண்ட் ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்நாக் மாதிரி கூட ஈவினிங் தயார் பண்ணலாம். ரொம்ப அருமையாக வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முன்கூட்டியே வந்து நான் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், குடமிளகாலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு பட்டாணி தேவைப்படும். நான் ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணுறேன். சீஸு, mozzarella அண்ட் cheddar சீஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன். பட்டர், மிளகுத்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சாட் மசாலா, சீரகம், மிளகாய் தூள் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரெட்டு தேவைப்படும். கோழி கொத்துக்கறி, நம்மளுக்கு இந்த கோழி கொத்துக்கறி ஈஸியாக ஃப்ரோசன் செக்ஷனில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். முன்கூட்டியே வந்து ஒரு கடாயை நல்லா மிதமான தீயில் ஹீட் பண்ணிட்டேன். அது நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம எப்போவுமே பொடியாக அரிஞ்சு நம்ம வந்து சேர்க்குறப்போ அது டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அதுலேருந்து பச்சை வடை போயிருக்கு. இதில் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், சாட் மசாலா, மிளகுத்தூள் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மசாலா தூளுங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக நறுக்குன வெங்காயம், குடமிளகா பொடியாக நறுக்குந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். சிக்கன் பிடிக்காதவங்க வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்ணுன்னா வெறும் பட்டாணி சேர்த்து நீங்கள் இந்த மசாலா தயார் பண்ணலாம். சிக்கன் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் வந்து நான் பட்டாணி சேர்த்துருக்கேன், கோழி கொத்துக்கறி சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் சிக்கன் குக் பண்ணுறதுலேருந்து எனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா, இந்த சிக்கன் கொத்துக்கறி ஆகட்டும், சிக்கன் பிரெஸ்ட்டு, இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் குக் பண்ணுறப்போ அதை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. ஃப்ரை பண்ண போனீங்கன்னா, ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுலேருந்து மாய்ஸ்சர் விட்டு வந்து அந்த சிக்கன் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சிக்கன் மசாலாவில் மிக்ஸ் ஆனதும் அதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இமீடியட்டாக நீங்கள் வெந்நீர் சேர்த்துக்கணும். வெந்நீர் சேர்த்து அந்த கோழி கொத்துக்கறியை வேக வைக்கணும். இல்லைன்னா அந்த கோழி வந்து தண்ணி விட்டு அது ஃப்ரை ஆக தண்ணி விட்டு வரும், அந்த கோழி வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துருக்கேன். குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெந்நீர் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். சிக்கன் வெந்த பாடு நம்ம அதை ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியை வற்ற விடணும். இப்போ நான் சிக்கன் வெந்திருக்கு, பட்டாணி வெந்திருக்கு, மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வற்றுறதுக்கு விட்டுருக்கேன். சிக்கன்லேருந்து தண்ணி வற்றிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணப்போ கொஞ்சம் காரம் தேவைப்பட்டது, கொஞ்சம் உப்பும் தேவைப்பட்டது. நான் அது சேர்க்குறேன். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்குறேன், கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் சேர்த்துக்கினேன். இப்போ இது ஃபுல்லாக நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த சிக்கன் கொத்துக்கறி மசாலா வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இந்த மசாலா கலவையை வந்து நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே கூட சாதத்தோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பிரெட் டோஸ்ட் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் பிரெட் டோஸ்ட்டுக்கு ஒரு அருமையான ஃபீலிங். இப்போ ப்ரெட்டு வந்து ஸ்லைசஸ் லைனாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 4லேருந்து 5 பிரெட் டோஸ்ட் நான் வந்து ஒன்றா தயார் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்லைசஸ் மேலே வந்து கொஞ்சம் ஈவனாக பட்டர் பூசிகிட்ருக்கேன். நீங்கள் எப்போவுமே பிரெட் டோஸ்ட் தயார் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5லேருந்து 6 ஸ்லைஸ் ஒன்றா தயார் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தவாவில் இன்னொரு ஸ்லைஸு நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 3 adults வீட்டில் இருந்தாங்கனாக்கா ஒரு 1.5 loaf அளவுக்கு பிரெட் டோஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. இதில் சீஸ் சேர்த்துருக்க தொட்டு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். ப்ரெட்டில் வந்து ஈவனாக நான் பட்டர் பூசியிருக்கேன். இப்போ கோழி ஃபில்லிங்கு சென்டரில் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் ஈவனாக. அது பரவாயில்ல, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய பிளாகில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். For regular updates on Instagram, Facebook and Twitter like பண்ணி follow பண்ணுங்க. All my social media handle links will be in the description box below this video. இப்போ இந்த சிக்கன் மேலே வந்து நான் சீஸ் தூவிருக்கேன். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் mozzarella and cheddar சீஸு தூவி மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். பிரெட் ஸ்லைசஸ் ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. நெய்யும் எண்ணெயும் ஒரு தவாவில் நான் சேர்த்துருக்கேன். தவா மிதமான தீயில காய வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நெய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் தவாவில் இப்போது ஒரு ஸ்லைஸாக அந்த ப்ரெட்டு நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். எனக்கு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு ஒரு டோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் லைட்டாக நம்ம நெய் மேலே கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் வீக்கெண்ட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம், ஒரு வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். வீக்கெண்டில் நம்ம ஈஸியாக இது தயார் பண்ணலான்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு ஹெவி டிஷ் நீங்கள் தயார் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஒரு காஃபி இல்லைனா ஒரு டீயோட நம்ம இது சாப்பிட்றப்போ ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சாண்ட்விச் எவ்வளோ ஒரு நொடியில் தயாராகிடுச்சு. இப்போ 2வது இடம் அதே மாதிரி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தவாவில். அதே மாதிரி டோஸ்ட் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கும் வீக்கெண்ட்ஸில். வீடு க்ளீனிங்கு, மறுநாளுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் தயார் பண்ணி சர்வ் பண்ணுறப்போ ஒரு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 4 ஸ்லைஸ் ப்ரெட் வித்தின் 10 மினிட்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இது நான் பரிமாறியிருக்கேங்க, ஸ்லைஸ் பண்ணி நான் பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. இந்த ப்ரெட்டு வந்து நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப சீஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஸ்ட்ரிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிக்கன் சாண்ட்விச்சை வந்து நான் டொமேட்டோ கெச்சப் அண்ட் கியூக்கம்பரோட சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களை அடுத்த ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.